தென்றலே மேலே பேசு சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம குமரேசன் பரமங்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாப்புல. மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இளமதிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களை மறுவீடெல்லாம் கூப்பிடவே இல்லை, அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நீ இளமதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட ஒரு நாள் நைட்டு அங்கே தங்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம குமரேசன் கேட்குறாப்புல. பரமு எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால குமரேசன் ரொம்ப கவலையா, நாங்க இவ்வளவு செஞ்சதுக்கு நீங்களாம் கண்டிப்பா வரமாட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா எழுந்திரிச்சு போறாப்புல. உடனே நம்ம பரம, பெருசு கவலைப்படாத, நானும் இளமதியும் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம பரம இந்த விஷயத்த கலா கிட்ட வேறையா சொல்லணும் இல்லையா? அப்படியே பரம வீட்டுக்குள்ள கலா கிட்ட தயங்கி தயங்கி இந்த விஷயத்த சொல்றாப்புல. ஸோ அந்த வயசானவங்களுக்காக தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வேறையா பரம சொல்றாப்புல இல்லையா? இப்போ கலா என்ன நினைக்குது, இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னா பரம நம்ம மேல சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாமளும் பெருந்தன்மையா போயிட்டு வான்னு சொல்லிடலாம் அப்படின்னு. சரி போயிட்டு வாங்க, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம இளமதிக்கு பயங்கரமான சந்தோஷம். நம்ம பரம பார்த்தீங்கன்னா என்னதான் ஆசையா இருந்தாலும் இப்போ வெளிக்காட்டிக்க முடியாது இல்லையா? அதனால இளமதி கிட்ட போய் வேணும்னே கலாவுக்கு முன்னாடியே இதெல்லாம் அந்த பெருசுக்காக தான், உனக்காகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வேறையா நம்ம பரம சொல்லி காமிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, போய் எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இளமதியும் பார்த்தீங்கன்னா எந்த சேலை கட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பரமனுக்கு மேட்சா நாமளும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் தூக்கிக்கிட்டு நேராக பரம ரூமுக்கு போகிறாங்க. அங்கே என்னடானா நம்ம பரம வெறும் துண்டோட நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே போய், ஆமாம் நீ இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போடுவேன், ஏன் இப்போ அதை கேட்குற அப்படின்ன உடனே, இல்லை நீ என்ன கலர் போடுறியோ அதுக்கு மேட்சாக நான் ட்ரெஸ்ஸு போடலாம், சேலை கட்டலாம்னு தான் அப்படின்னு இளமதி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு தான் சொல்லி பார்க்குறாப்புல. இருந்தாலும் பரம சரி இந்த ப்ளூ கலரை கட்டு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சேலையை சொல்லி விடுறாப்புல. ஸோ இளமதியும் அந்த சேலையை கட்டுறதுக்காக தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பரமனும் இளமதிக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சட்டை தான் போட்டுக்கிட்டு வராப்புல. ஸோ ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு மறு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ நம்ம கலா இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரஞ்சிதா வேணும்னு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு, இவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பரமனும் இளமதியும் நம்ம பரமனோட ஆட்டோவில் தான் போகிறாங்க. போகும்போது நம்ம பரம இளமதிக்காக மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுக்குறாங்க. இளமதி கேட்டு தான் வாங்கி கொடுக்குறாப்புல. இருந்தாலும் ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க முடியாது இல்லையா? இப்போ வீட்டுக்கும் போயிடுறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காந்திமதி பரமனையும் இளமதியும் ஜோடியாக நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.